அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்ன சொல்லலாம்னா எல்லாரும் அதிர்ஷ்ட நட்சத்திரம், குபேர புள்ளி, இதெல்லாம் நம்ம நிறைய பேசுவோம். உங்களுடைய தொழிலுக்குண்டான அதிர்ஷ்ட நட்சத்திரம் எது? குபேர புள்ளிக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்ட நட்சத்திரம் இருக்கிற மாதிரி தொழிலுக்குண்டான ஒரு அதிர்ஷ்ட நட்சத்திரம் இருக்கும் 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 அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை கண்டுபிடிப்பது எப்படி? இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த 4 மாதத்துக்கு முன்னாடி குபேரனுடைய நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலாவை நான் சொன்னேன், உங்களுக்கு சொன்னேன். ஒரு 15,000 பேர் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும், 4 மாதம் ஆச்சு. அதே மாதிரி தொழில் சிறக்க, தொழில் என்ன சொல்கிறேன்னா தொழிலுக்குண்டான அதிர்ஷ்ட நட்சத்திரம் எது? அது நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கு? அது மட்டும் இருந்தால் போதாது. அதாவது தொழிலுக்குண்டான நட்சத்திரம், தொழிலுக்குண்டான அதிர்ஷ்ட நட்சத்திரம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும். அதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷனில் தண்டவாளத்தில் ரயில் போகணும் இல்லையா? அப்போ என்ன சொன்னாங்கன்னா, தொழிலுக்குண்டான அதிர்ஷ்ட நட்சத்திரம் கண்டுபிடிப்பது எப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக தொழிலுக்கு உண்டான காரகன் யார்? சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் தான் நம்மளுடைய தொழிலுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சனீஸ்வர பகவான் தான். அப்போ இந்த சனீஸ்வர பகவான் நின்ற நட்சத்திரம் அசுபதியிலிருந்து எத்தனாவது நட்சத்திரம்னு பாருங்க. சனீஸ்வரன் நின்ற நட்சத்திரம் எத்தனாவது பாதம்? இது ஒரு பாயிண்டை குறித்து வச்சுக்கோங்க. சனி நின்ற நட்சத்திரம் எத்தனையாவது பாதம்? எல்லாம் கரெக்டாக எண்ணிடணும். 10 தொழில் ஸ்தானாதிபதி, உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம் எத்தனாவது பாதம்? ஓகேவா? முதல் ஸ்டெப் என்ன சொல்கிறான்னா சனி நின்ற நட்சத்திர பாதம் எத்தனையாவது ஒரு சைடில் போட்டுக்கணும். 10 நின்ற நட்சத்திரம், நட்சத்திர பாதம் எதுங்கிறதையும் பார்த்துட்டு இதை ரெண்டையும் பெருக்கணும். சனி நின்ற பாதத்துக்குண்டான கூட்டுத்தொகை, 10 நின்ற நட்சத்திர பாதத்திற்குண்டான கூட்டுத்தொகை, இது ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கி என்ன செய்யணும்னா என்ன சொல்லலாம்னா 108 வகுக்கணும். 108 வகுக்கணும். 108 வகுத்தாச்சு. அப்போ அந்த ஜாதகத்தில் என்ன சொல்கிறான்னா அந்த பெருக்கி வந்த தொகையில் எத்தனை 108 இருக்குது, அதான் அங்கே கணக்கு. எத்தனை 108 இருக்குது, அந்த எத்தனை 108 இருக்குதுங்கிறத என்ன சொன்னால் கண்டுபிடிச்சாச்சுன்னா என்ன சொல்லலாம், கண்டுபிடிச்சாச்சுன்னா என்ன வரும்னா என்ன சொல்லலாம்னா இத்தனை 108 இருக்குது. இப்போ ஒரு 1088ன்னு வைங்க. இந்த 1088 எத்தனை 108 இருக்குன்னா 10 108 இருக்கு. அப்போ 10 108 இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது 1080. நம்ம பெருக்கி வச்சிருக்கிற தொகை 1088. 1000 அதாவது 10 × 108 1080. 1080 வந்துச்சா? 1088 நம்ம பெருக்கி வச்சிருக்கிறோம் சார். 1088. அந்த 1080 கழித்தால் என்ன வரும்? மிச்சம் 8 வரும் இல்லையா? அந்த 8 தான் என்ன சொன்னா அசுபதியிலிருந்து 8 பாதம் என்னங்க, அதுதான் அதிர்ஷ்ட நட்சத்திரம். இப்போ ஒரு உதாரணத்திற்கு நான் ஒரு இது தாரேன், உதாரணத்துக்கு ஒன்று தாரேன். நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீட்டாக பெருக்கிக்கணும். சனி நின்ற நட்சத்திர பாதம்
93வது பாதம். சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வந்து சனி நிற்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன், ஒரு உதாரண ஜாதகத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் நின்ற பாதம் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம், 92வது பாதம். 92வது பாதம். அப்போ 93 × 92 பெருக்குனா 8556. 8556. அப்போ 8556 வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எத்தனை 108 இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 79 108 இருக்கு. 79 108 இருக்கு. அப்போ அந்த 79 108 அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 8532. இதை கழித்தால் 8556 8532 கழித்தால் எவ்வளோ வரும்? 24 மீதம் வரும். அப்போ இந்த 24 என்று சொல்லக்கூடிய மீதம் அசுபதியிலிருந்து என்ன சொன்னான்னா வந்து 24வது பாதம் என்ன அப்படின்னா 19 18 ரிஷபத்தோடு 18 முடிஞ்சிடும். அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து 6. அப்போ என்ன சொல்கிறான்னா மிருகசீரிடம், மிதுனத்தில் வந்து மிருகசீரிடம் 3, மிருகசீரிடம் 4, திருவாதிரை 4 பாதங்கள். 6 18 24. அப்போ திருவாதிரை தான் இந்த இப்போ நான் கொடுத்த உதாரண ஜாதகத்திற்கு திருவாதிரை தான் தொழிலின் அதிர்ஷ்டசாலி. அதாவது வந்து தொழில் சிறக்க அதிர்ஷ்ட நட்சத்திரம் தான் நம்ம டாபிக் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 24வது நட்சத்திரம் 24வது பாதம் தான் திருவாதிரை 4ஆம் பாதம் தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாதகருக்கு வந்து என்ன சொன்னாலும் தொழில் அதிர்ஷ்ட நட்சத்திரம். அப்போ இவர் என்ன செய்யணும் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தோடைய அதிதேவதை என்று சொல்லக்கூடியவர் ருத்ரன். திருவாதிரை நட்சத்திரத்தோடைய மிருகம் நாய், ஆண் நாய். டெய்லி நாய்க்கு பிஸ்கட் போடுவது, டெய்லி நாய்க்கு பிஸ்கட் போடுங்க. அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அது ஒரு உயிருக்கு போடுறோம். அந்த உயிருக்கு போடும்போது இதாகும். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த இந்த பாதம் அந்த ஃபுல்லாகவே அதுதான் அந்த நட்சத்திரத்தோடைய கடைசி பாதத்தில் வந்து 4ஆம் பாதத்தில் போய் நிற்கிது. அப்போ 4ஆம் பாதத்தில் போய் நிற்கிது அப்படின்னு சொல்லி வரும்போது அம்சத்தில் வந்து எங்கே இருக்குன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மீனத்தில் நிற்கும். அப்போ மீனத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, யார் உச்சம்? சுக்கிரன் உச்சம். அப்போ வந்து திருவாதிரை நட்சத்திரத்தோடைய தோஷம் என்ன? சுக்கிர தோஷம். அதனால் வந்து என்ன சொல்கிறாருன்னா இவருக்கு எப்பயுமே பொருள் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம் நித்தமும் வந்து கொண்டே இருக்கும். இந்த திருவாதிரையை இயக்க இதுதான் உண்மை. அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்க வந்து இதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி நின்ற நட்சத்திர பாதம், உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்திற்குண்டான கிரகம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த 10ஆம் பாவத்துக்குண்டான கிரகம் நின்ற அந்த 10ஆம் பாவத்துக்குண்டான கிரகம் நின்ற நட்சத்திர பாதம், இந்த ரெண்டையும் பெருக்கி 108ஆல் வகுக்கணும். 108ஆல் வகுக்கணும். அதில் எத்தனை 108 இருக்குது, அதான் முக்கியம். நீங்கள் என்ன சொல்கிறான்னா இதில் வந்து என்ன சொன்னான்னா கால்குலேட்டர் அடிக்கும்போது என்ன சொன்னான்னா இப்போ எனக்கே வந்து 79.2 வந்திருக்கு. அந்த 79.22 விட்டுருங்க. நமக்கு தேவை அந்த 79 × 108 பெருங்க 8000 வந்து என்ன சொல்கிறேன்னா 532 வரும். 8532. அப்போ அதிலிருந்து 8556 கழிச்சது போக அந்த 24 என்பது என்ன சொல்கிறான்னா
நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தின் அதிர்ஷ்ட நட்சத்திர புள்ளி அதுதான். இதை ஒரு மனிதன் இயக்கினாலும் நித்தமும் நீங்கள் என்ன செய்யணும்? திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு என்ன? வாழைப்பழம். டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவது. நாம் என்ன சொன்னால் அந்த உணவுகளை சாப்பிடலாம். நமக்கு எந்த அதிர்ஷ்ட புள்ளியில் நட்சத்திர புள்ளியில் இருக்கிறதோ அதற்குண்டான உணவை சாப்பிடுவது. மத்தியானம் டிஃபனை அதை கட்டி கொண்டு போவது. அது சார்ந்த ஜூஸ்களை குடிப்பது. அது சார்ந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான பூக்கள், 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பூக்களை வீட்டில் சாமிக்கு போட்டு கும்பிடுவது. இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால், இது நான் என்ன சொல்கிறேன்னா 20 வருஷமாக பயன்படுத்தி கொண்டு 20 வருஷமாக நான் பயன்படுத்தி கொண்டு வருகின்ற ஒரு விதம். இந்த இதை என்ன சொல்கிறேன்னா, குபேரனுடைய நட்சத்திரத்தை சொல்லதுலே ஏகப்பட்ட பிரச்சனை, சண்டை, பம்பு, வழக்கு வந்துச்சு. சரி கழுத போட்டு அதுக்கடுத்து ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு பேசாமல் விட்டுட்டேன். இன்றைக்கி என்ன சொன்னான்னா இஷ்டி. இன்றைக்கி இஷ்டி. இந்த இஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இஷ்ட பூர்த்தி அப்படிங்கிறோம். இஷ்டி அதாவது அமாவாசைக்கு மறுநாளும் பௌர்ணமிக்கு மறுநாளும் வருகின்ற பிரதமை தேதிக்கு ஒரு பெரிய பவர் உண்டு. இதை இன்னைக்கு பார்த்து படித்து எடுத்து யார் வேணாலும் எடுத்து சந்தேகத்துக்கு வந்துடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய மூடு என்ன சொல்கிறேன்னு எப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய பலவீனத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் யாரும் என்னால் காயப்பட்டுறக்கூடாது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய பலவீனம் கோபம். ஏன்னா அது எனக்கு இயற்கை கொடுத்த சாபம். நீங்கள் என்னிடம் எதிர்பார்க்கிறீர்கள், நிறைய யாராவது கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்குறீங்க. அந்த அளவுக்கு கடவுள் என்ன சொல்கிறான்னா என்னை என்ன சொன்னா ஒரு 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 கோபம் எப்போ வரும் அப்படிங்கிறது எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் வேணாலும் பார்த்துருப்பாங்க. கமெண்ட் பண்ணவனே அவன் தப்பாக கமெண்ட் பண்ணிட்டான்னு நீ கால் பண்ணு, 2 பேரும் பேச 1 மணி நேரம் கூட நான் தர்க்கத்துக்கு ரெடி. ஆனால் உன்னை வீழ்த்தி விடுவேன் அப்படிங்கிற மனோநிலை. ஏன்னா நான் எந்த ஒரு இதையும் அனுபவித்து ரசித்து இதில் பொருளாதாரம் வந்துடணும், இதில் அது வந்துடணும், இது வந்துடணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு கொடுக்க வேண்டியதை இந்த இருக்கு இல்லையா, இது என்னுடைய தொழில் ஸ்தானாதிபதி திருவாதிரை 4ஆம் பாவம். அதில் குரு பகவான் நிற்கிறார். அப்போ குரு பகவான் யார்? பெரும்பணத்திற்கு அதிபதி. அதாவது இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டான். அதில் ஒரு கிரகனால் நின்னா தான் என்ன சொல்கிறான்னா, ஐயா ஒரு பெண் அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு பெண் ஒரு ஆண். பெண்ணு தனியாக இருந்தாலும் சாதிக்க முடியாது. ஆண் என்னதான் தனியாக இருந்தாலும் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சாதிக்க முடியாது. அப்போ ஒரு நட்சத்திரத்தில் மேல் ஒரு பாதத்தில் 4 பாதத்தில் ஒரு பாதத்தில்னாலும் ஒரு கிரகம் உட்கார்ந்தால் தான் அந்த நட்சத்திரத்திற்கே மதிப்பு. அப்போ என்ன சொன்னான்னா, பூவில் வண்டு உட்கார்ந்த மாதிரி. இது யாருக்கும் தெரியாது. பூவில் வண்டு உட்கார்ந்தா அப்படி இருக்கான். அவன் சொல்லுவான், பூவுக்கு தெரியாது வண்டு உட்காரும் வரை தமக்கு இவ்வளவு மதிப்பா என்று. அது மாதிரி ஒரு அதிர்ஷ்ட புள்ளி அப்படின்னு ஒன்று இருந்தாலும் அந்த அதிர்ஷ்ட புள்ளியில் என்ன சொன்ன, நம்ம அதிர்ஷ்டத்தை தொட்டு பார்க்கறதுக்கு எவனாச்சும் ஒருத்தன் வரணுமில்ல. இதான உண்மை. அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை கண்டுபிடித்து விடலாம். இப்போ என்ன சொல்கிறான்னா, இப்போ நம்மளுடைய இதில் கண்டுபிடிப்போம் இல்லையா, நம்மளுடைய யோகாதிபதி யார்? நம்மளுடைய யோகாதிபதி நட்சத்திரம் நமக்கு இயற்கையாகவே தெரியும். யோகி அவயோகி. யோகி நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்த உட்காரணும். நம்ம லக்கணம் உட்காரலாம், நம்ம பிள்ளைகளுடைய நட்சத்திரங்கள் உட்காரலாம். என்னுடைய யோகி நட்சத்திரத்தில் என்னுடைய மனைவி 7 குடையவர் உட்கார்ந்துருக்காங்க. அது அவர்களுடைய விதி, நம்மளுடைய விதி இப்படி. அப்போ நம்ம போராட பிறந்தவர்கள். 7 குடையவனுடைய அது 7 குடையவன் நம்மளுடைய யோக நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தா யார் அங்கே கிங்கா இருப்பா? அவங்க தான் கிங்கு. நம்மளாம் உழைச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு பேசாம என்ன சொன்னாலும் சோத்தை போட்டால் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குற ஆளு தான்.
இதுதான் நம்மளுடைய உண்மையான நிலைமை. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நிறையா விஷயங்கள் ஜோதிடத்தில் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், இன்றும் இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்குள்ளான கற்களை கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், எப்பயுமே காலையில் வந்து என்ன சொல்கிறேன்னா வாக்கிங் போகும்போது ஒரு 10 பிஸ்கட் கொண்டு வருவேன். 2 பாக்கெட் 5 ரூபா பாக்கெட். அதுக்காகவே பைரவர் ஒருத்தர் ரெண்டு பைரவர் இருக்காங்க. ஒருத்தர் கருப்பு பைரவர், அது பெண், இன்னொன்று ஆண். 2க்கும் அழகாக போட்டுட்டு அவ்வளோதான், அன்னைய வேலை முடிஞ்சு வச்சு. அப்போ நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயத்தை டியூன் பண்ணுவதற்கு அந்த நாற்கால் ஜீவனுக்கு வந்து நாம் போட வேண்டும் என்பது விதி. இது தெரிஞ்சு போட்டோமோ தெரியாமல் போட்டோமோ தெரியாது. ஆனால் இயற்கை ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு சில சந்தர்ப்பங்களை கொடுக்கும். அந்த சந்தர்ப்பங்களை வந்து கொடுக்கும்போது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் கண்டுபிடிக்கின்ற முறை. கடைசியாக அவுட்லைன் சொல்லிடுறேன். சனி நின்ற நட்சத்திர பாதம், உங்களுடைய 10ஆம் பாவம் நின்ற நட்சத்திர பாதம், இரண்டையும் பெருக்கி 108ஆல் வகுத்து அதில் எத்தனை 108 இருக்குது என்பதை வந்து என்ன சொல்லலான்னா வரும் இல்லையா, புள்ளிக்கு இப்படி வந்து 72, இப்போ 79.22 22 விட்டுங்க, 79 × 108 பெருக்குங்க, அது ஒரு தொகை வரும். நீங்கள் ஏற்கனவே பெருக்கி வச்சுருக்கிறத வச்சு கழிச்சிருங்க, மிச்சம் தான். இதை வந்து என்ன சார் பாத கணக்கில் எண்ணுங்க. கண்டிப்பாக சில பேர் கேட்பாங்க, சார் மட்டமாக வந்துருச்சு அப்படின்னா, மட்டமாக வந்துருச்சுன்னா கடைசி 108வது பாத நட்சத்திரம் இது ரேவதி, அவ்வளோதான். அதாவது வகுபடவில்லை, எல்லாமே மிச்சம் இல்லை சாமி. இப்போ 8556 வந்திருக்கு. ஆனால் வகுப்பட்ட தொகை வந்து என்ன செய்ய எல்லாமே பெருக்கி பார்த்தோம் 8556 வந்ததுன்னா அந்த ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் தான் உங்களுடைய அதிர்ஷ்ட புள்ளியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதே மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. மரண நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்குது, கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஒரு தடவை என்னை விழுத்தாட்டிடுச்சு. அப்போ சில விஷயங்கள் வந்து ரகசியங்கள் இருக்குது. கண்டிப்பாக யாருக்கு கிடைக்க வேண்டுமோ என்னை தேடி வாருங்கள். தேடி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்தன சொன்னால என்னால் கண்டிப்பாக வந்தன சொன்னால் அதில் ஜாதகத்தில் வலிமை இருந்ததுன்னா படபடன்னு செஞ்சு கொடுத்துட்டு சந்தோஷமாக இருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். பொருளாதாரத்தை நினச்சி வந்து என்ன சொன்னால் அங்கே இருந்துட்டு என்ன சொன்ன இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. சில பேர் ஜாதகத்தை அனுப்பிட்டு மெதுவாக சார் பேசட்டும்னு இருப்பாங்க. சில பேர் துரிதப்படும். இப்போ ஒருத்தர் பேசினாலும் நைட் 9 மணிக்கு உங்களுக்கு ஜாதகம் பேசிடுவேன் அப்படின்றான். அதனால் ஜாதகங்கள்லாம் அனுப்புங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம் என்று கூறி உங்களுடைய தொழில் சிறக்க அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை கண்டுபிடித்து பயன்பெற இறைவனிடம் வேண்டி யாரும் கவலைப்படாமல் நிதானமாக பாருங்கள். கால்குலேட்டர் வச்சு நிதானமாக பாருங்கள். ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.